ஃபாத்திமா அக்கா வந்து அவங்க எனக்கு அன்பு நண்பர் தமிழலை பதிப்பகம் இஷாக் அவர்களுடைய ஒரு கவிதை தொகுப்பு மூலமாக அறிமுகமானாங்க. அப்புறமா அவங்களுடைய விசாரிக்கும் போது அவங்க புளியங்குடி, நான் எங்கள் அம்மா பிறந்த புளியங்குடியில் சொன்ன உடனே இப்போ விசாரித்து வரும்போது தூரத்து சொந்தத்தில் ஒரு அக்கா முறையாக வந்தாங்க. அவங்களுடைய செல்லக்கருப்பி பாண்டிச்சி வந்து ரொம்ப முக்கியமான தமிழ் இலக்கிய வெளியில் வந்து ஒரு முக்கியமான படைப்புகள். நல்ல நம்ம நண்பர் அன்பழகன் சொன்ன மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியை, சிறந்த கவிஞர், சிறந்த பாடலாசிரியர். ஒரு நாள் நான் திடீர்னு அவங்கள கேட்டேன் வந்து, அக்கா நீங்கள் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஹபீபி திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க எல்லா தளங்களிலுமே இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறதுனால முதல்ல வந்து அவங்க யோசிச்சாங்க. அப்புறம் வந்து அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது ரொம்ப இயல்பாக, ரொம்ப சிறப்பாக, பிரமாதமாக, அது ஒரு அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் கதைங்கிறதுனால அவங்களுடைய முகமும் அவங்களுடைய உடல் மொழியும் அவங்களுடைய அந்த கேரக்டரை வந்து அணுகின விதமும் ரொம்ப பொருந்தி வந்தது. சன் டிவி சாகுல் எல்லாருக்குமே தெரியும். சென்ற வர உலகம் அவருடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க ஹபீபி படத்தில். குறைவான நேரம்னாலுமே ரொம்ப நிறைவான பங்களிப்பை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஃபாத்திமா அக்காவை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். அதாவது இந்த புத்தகம் தாண்டி அவங்க பர்சனலாக வந்து நண்பர் அன்பழகன் சொன்ன மாதிரி ஒரு எனக்குமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். ஃபேமிலி குடும்பம் தான் அவங்க, உறவுகளை எல்லா வகையிலையுமே ரொம்ப ரொம்ப எல்லா தளங்கள்லையுமே ஒரு பெண்ணாக வந்து இப்போது நான் அவங்கள ரொம்ப அதிசயமாக பார்ப்பேன் வந்து. ஏன்னா குறிப்பாக இஸ்லாம் சமூகத்திலிருந்து கலை பண்பாட்டு தளத்துக்கு வரக்கூடிய இப்போ மற்ற சமூக பின்னணிங்கிறது வேற. ஆனால் இந்த சமூக பின்னணியிலிருந்து கலை பண்பாட்டு தளத்துக்கு வரக்கூடியவங்க வந்து சந்திக்கக்கூடிய சவால்கள் நிறைய இருக்குது. அது சமூகத்துடைய உள்ளமைப்புகள் மட்டும் இல்லாமல் புற விஷயங்கள் வழியாகவுமே ஒரு இஸ்லாமிய சமூகத்திலேருந்து வரவங்க பார்க்கப்படுற விதமே வேற வந்து. இப்போ ஒரு காதலர் தினத்தில் ஒரு காதல் கவிதை எழுதி அவங்க வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஆளுமையாக வந்து வர்றாங்க. ஆனால் பொதுவாக வந்து இங்கே என்னென்னா, இப்போ சமீபமாக நான் ஒரு புத்தகம் பார்த்தேன் வந்து, தமிழக காதல் கதைகள் அப்படின்னு ஒரு 50 கதைகள் அடங்கிய தொகுப்பு வந்து அந்த 50 கதைகளில் ஒரு கதை கூட இஸ்லாமிய எழுத்தாளர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. என்னென்னா, இப்போ இஸ்லாமிய எழுத்தாளர்கள் 50 காதல் கதைகளை எழுதுறாங்களா, இஸ்லாமிய எழுத்தாளர்கள் ஆனால் நல்ல மிகச்சிறந்த காதல் கதை எழுதின இஸ்லாமிய எழுத்தாளர்கள் தமிழ் சூழலில் இருக்காங்க. இப்போ ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இப்போ இந்த சூழலில் தான் இஸ்லாமிய எழுத்தாளர்கள் இங்கே வந்து கலை பண்பாட்டு தளத்தை எழுத வேண்டிய தேவை இருக்குது, அவங்களோட இடமும் இருக்குது வந்து. நிறைய இதுக்கு முன்னாடி மேடையில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் அக்கா சல்மா வந்து தமிழின் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். கோம்பை அன்வர் அவங்க வந்து கலை பண்பாட்டு தளத்தில் வந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்புகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர். ஸோ இந்த சூழலில் இருந்து வந்து இத்தனை தளங்களில் பாடலாசிரியராக, கவிஞராக வந்து அவங்க ஒரு நடிகையாகவும் வந்து தன்னை வந்து அவ்வளோ ஈஸியாக வரமாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் இல்லாமல் எல்லா தளங்கள்லையுமே தன்னுடைய ஆளுமையை வந்து நம்ம வந்து செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து அவங்களுடைய இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான உழைப்புக்கு நான் பெரிய லெவலில் பாராட்டுறேன். அப்புறமா இந்த கவிதை தொகுப்பு வந்து கவிதையை பற்றி பேசுகிறதுக்கு ஜெயபாஸ்கரன் மாதிரியான அண்ணன் ஜெயபாஸ்கரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கவிதை இந்த புத்தகத்தில் நான் ரொம்ப சிறப்பாக பார்க்குறது அவருடைய முன்னுரை வந்து ரொம்ப அழகான ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறாரு. பர்சனலாக எனக்கு அவருடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னுடைய அவள் பெயர் தமிழரசி வந்து வெளியீட்டு காலகட்டத்தில் அண்ணன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, தியாகு அவங்களுடைய சங்க இதில் என்னை அழைச்சி ஒரு நேர்காணல் செஞ்சார். வந்து ரொம்ப அபூர்வமான திரைப்படத்துறையில் இருந்தால் சில பேரை தான் கூப்பிடுவாங்க. அதில் வந்து அண்ணன் வந்து அந்த படம் பார்த்துட்டு அழைச்சி அதை செஞ்சார். அது ரொம்ப எப்பவுமே அண்ணனோட நன்றியோட நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த முன்னுரை படிக்கும்போது தான் தெரியுது அவருக்கு மகள் இல்லை அப்படின்னு வந்து. எனக்கு ரொம்ப சமீபத்தில் வந்து நான் அதிகமாக பரவலாக இன்ஸ்டா மாதிரியான தளங்களில் வந்து அதிகமாக பரவலாக பகிரப்பட்ட கவிதை வந்து அவருடைய மகள் இருந்த வீடு. அதை ஒரு முறை கேட்கும்போது, அடிப்படையில் எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போது அந்த கவிதை படிக்கும்போது அவர் உணர்ந்து தன்னோட மகளுக்காக எழுதின கவிதையாக தான் நான் வந்து அது தெரிஞ்சுது. ஆனால் அவர் வந்து இந்த முன்னுரை படிக்கும்போது அவர் சொல்கிற மாதிரி வந்து ஒரு நெசவாளி வந்து பிறருக்காகத்தான் நெய்கிறான், ஒரு விவசாயி பிறருக்காகத்தான் விளைச்சல் செய்கிறான், அது மாதிரி ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளன் பிறருக்காகத்தான் எழுதுகிறான். அது தன்னோட வாழ்க்கையிலிருந்து தான் எழுதணும், தன்னுடைய அனுபவத்திலிருந்து தான் எழுதணுங்கிறது இல்லை. அது ரொம்ப அழகாக வந்து அதில் வந்து ஒரு முன்னுரையில் சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் வந்து இந்த இப்படிக்கு உன்னது நானுங்கிறத
இப்போ இதை வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயபாஸ்கர் அண்ணன் வந்து இந்த முன்னுரையில் ரொம்ப விரிவாக அந்த பிரிவை வந்து எப்படி சங்க இலக்கியங்கள்ல இருந்து இதுவரைக்கும் தமிழ் முந்தைய படைப்புகளெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு ஆண் பெண்ணுக்கான அந்த பிரிவை எப்படிலாம் இருந்திருக்குங்கிறத ரொம்ப அழகான முறையில் டீட்டெயிலாக எழுதுறாரு. இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு பிரிவுனா இப்போ இது வந்து இந்த கடிதம் வந்து இதை பார்த்த உடனே எனக்கு பயங்கர எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டேன். ஏன்னா இப்போ என்னோட அப்பா வந்து அப்துல் ஹமீது தலைமை ஆசிரியர், என்னோட அம்மா நல்ல மீரா வந்து அவங்க இல்லத்தரசி தான். இப்போ எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டு வாழ்க்கையோட சம்மந்தம் இல்லைன்னா கூட என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய சச்சா சின்னம்மா என்னுடைய அத்தனை பேருமே வந்து நிறைய பேர் வெளிநாட்டு வாழ்க்கையில், அதுவும் குறிப்பாக அந்த 80-90களில் நிறைய பேர் வந்து பிழைப்பிற்காக வெளிநாடு போயிருந்த காலகட்டத்தில் இந்த ஏர்மெயில் கடிதம்ங்கிறது ஒரு பெரிய வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ அந்த கடிதம் எழுதுறதுக்கு ஒரு ஆளை தேடுவாங்க. அந்த கடிதம் நீண்ட நாட்களாக வந்து நுணுக்கி எழுதப்பட்டு அதை இப்போ என்னைய போன்ற பசங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம கிழக்கு வீடு மம்மொழி வெளிநாட்டுக்கு போகிறாரு, இந்த கடிதத்தை போய் கொடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இவரிடம் நேரில் கொடுக்கவும்னு கையெழுத்து போட்டு அந்த கடிதம் கொடுப்பாங்க. கேரளாவில் மற்ற மாநிலங்களில் இப்போ கேரளாவில் கத்துப்பாட்டுன்னு ஒரு கல்ச்சரே இருக்குது வந்தது. இப்போ நிறைய வந்து சினிமாவிலையும் சரி, சினிமாவுக்கு வெளியும் சரி, தனி இசை பாடல்களையுமே அந்த கத்துப்பாடல்கள் வந்து தொடர்ச்சியாக நிறைய உருவாகிட்டு இருக்கு. தமிழில் வந்து அது கொஞ்சம் அபூர்வமாக தான் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த காலகட்டங்களில் அந்த ஏர்மெயில் மாதிரி அந்த கேசட்டில் பேசி அனுப்புகிற ஒரு கல்ச்சர் இருந்தது. வந்து இங்கேருந்து கேசட்டில் பேசி அனுப்புவாங்க, அங்கேருந்து கேசட்டில் பேசி அனுப்புவாங்க. வந்து அப்போ அதுக்காக காத்திருக்கக்கூடிய இங்கேருந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். காயல் ஷேக் முகமது அவருடைய கப்பலுக்கு போன மச்சான் பாடல் வந்து அந்த காலகட்டத்துடைய பிரிவின் ஆற்றாமையை பேசிய இஸ்லாமிய பெண்களுடைய வழியை பேசிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடலாக இருக்கும். வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு என்னுடைய சச்சா ஒருத்தர், தூரத்து உறவில் என்னுடைய சச்சா ஒருத்தர் கூப்பிட்டு இந்த நோன்பு காலங்களில் நோன்பு திறந்த பிறகு மாலை நேரங்களில் அந்த வண்டியோடைய நோக்காலில் நாங்கள்லாம் சின்ன பசங்க ஒரு கதை சொல்லுவாருங்கிறதுக்காக கூடுவோம். உண்டு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு பெருங்குரல் எடுத்து நல்ல உச்ச ஸ்தாயில் நல்லா பாடக்கூடியவர். அவர் அந்த காயல் ஷேக் முகமதுடைய கப்பலுக்கு போன மச்சான் அந்த பாட்டை வந்து ரொம்ப அழகாக பாடுவார். அதில் வந்து அந்த சரணத்தில் வரக்கூடிய வந்து என்ன கிணறு போல என்னம்மா ஊறுதடிங்கிறதெல்லாம் பாடும்போது ரொம்ப எமோஷனலாக பாடுவார். அப்போ அந்த வெளிநாட்டுக்கு போன எங்களுடைய சச்சாக்களுடைய மனைவிகள் வந்து பேரிச்சம்பழம் இந்த மாதிரியான தின்பண்டங்கள்லாம் அவர் கொடுத்து அனுப்புவாங்க. வந்து ஸோ இப்படியான ஒரு கல்ச்சர் இருந்தது. இப்போ என்னோட ஹபீபியில் கூட அந்த கேசட் பேசுகிற கல்ச்சரையும் இந்த கடிதங்கள் போகிறதையுமே வந்து கப்பலுக்கு போன மச்சான் பாடலை அப்படியே பதிவு செஞ்சுருக்குறோம். வந்துட்டு இந்த ஏர்மெயிலுங்கிறது இந்த கடிதங்கள் வந்து எங்களுடைய பரன்களில், எங்களுடைய சின்னமாக்கள், பெரியமாக்கள், மாமிகளுடைய குப்பிகளுடைய வீடுகளில் பரன்கள்லாம் வந்து கட்டுக்கட்டாக வந்து இந்த கடிதங்கள் இருக்கும். வந்து அந்த கடிதங்களை வந்து நான் பல முறைகள்லாம் படிச்சிருக்கிறேன். வந்து அது பயங்கரமான ஒரு கிளாசிக்கான ஒரு வழிகளை பேசக்கூடிய கடிதங்களாக இருக்கும். இப்போ என்னுடைய சில நண்பர்கள்லாம் அந்த கேசட்டை வாங்கி திருட்டுத்தனமாக வந்து பிரித்து ஒரு வாட்டி ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டுலாம் கொண்டு போய் திரும்பலாம் கொடுப்பாங்கன்றது. வந்து இப்போ இந்த கவிதைகள் வந்து அப்படியான இந்த அட்டைப்படத்தை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் எமோஷனலாக அந்த காலங்கள் திரும்பிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆனது. நிறைய கவிதைகள் வந்து பொருளீட்டுவதற்காக கணவனை பிரிந்த மனைவிகளின் வழிகளை, காதலியை பிரிந்த மனைவியின் வழிகளை வந்து பேசக்கூடிய கவிதைகளாக இருக்குது. எளிமையான மொழி இதோடைய பலமாக இருக்குது. வந்தது ஏன்னா இப்போ கவிதையை குறித்து அவங்க தோழர் இளம்பரையெல்லாம் ரொம்ப தமிழின் மிக ஆய்ச்சி சிறந்த ஒரு கவிஞர். அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர். அவங்களுடைய பச்சையப்பன், இளம்பரை அவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் நிறைய அவங்களுடைய புத்தகங்கள்லாம் நான் தேடி படிச்சிருக்கிறேன். வந்து கவிதைகள் குறித்து அவங்க கொஞ்சம் விரிவாக டீட்டெயிலாக பேசுவாங்க. இது வந்து ஒரு எப்படி ஜெயபாஸ்கரன் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெண் எழுதுனால அது அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களோட பொருத்தி பார்க்கக்கூடாது, அது பொதுவான ஒரு 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 வழிகையில தான் பதிவு செஞ்சுருக்காங்கிற மாதிரி இது ஒரு காலகட்டத்தில் ஒரு சமூகத்துடைய ஒரு காலகட்டத்துடைய ஒரு பதிவாக நான் இந்த இதை பார்க்குறேன். தொடர்ந்து அலி ஃபாத்திமாக்கா நிறைய படைப்புகளை எழுதணும். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் நெகிழ்வாகவும் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகள் வந்து ஆபிது, அன்சிலா, அவங்களுடைய மருமகள் எல்லாமே வந்து ஒரு குடும்ப நிகழ்வு மாதிரி நின்று அவங்களுக்கு செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தொடர்ந்து அவங்க இன்னும் நிறைய எழுதணும். தமிழில் இப்படியான பிரிவு பற்றிய கவிதைகள் நிறைய வந்திருந்தாலும் இது இன்னும் ரொம்ப மனதுக்கு நெருக்கமான கவிதைகள் இருக்கக்கூடிய ஒரு 40 கவிதைகள் இருக்கக்கூடிய தொகுப்பாக இருக்குது. ரொம்ப சின்ன புத்தகமாக இருந்தாலும் அடர்த்தியான
வழிகளை பேசக்கூடியதாக இருக்குது. இது ரொம்ப அழகான முறையில் பதிப்பிச்சிருக்காங்க பிறகு பதிப்பகம். எனக்கு அவங்களுடைய எழுத்து பதிப்பகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிறைய புத்தகங்கள் வந்து இன்னைக்கு புத்தக உருவாக்கம்ங்கிற சில புத்தகங்களை வாங்கின உடனே படிக்கணும்னு தோணும். அப்படி வந்து அவங்க பப்ளிஷர்ஸ் அந்த லைனில் வந்து ரொம்ப அழகாக மெனக்கெட்டு நேர்த்தியாக செய்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்கள். இன்னும் நீங்கள் செய்வதற்கு நிறைய காத்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.